Good morning, champion. This is Professor Aswin from Government College Technology. I am taking a champion Chandru along with me. இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா ஒரு ஆர்எஸ் குமில கேட்கப்பட்ட ஒரு 10 கேள்வி தான் வந்து சந்துரு டெஸ்ட் வச்சாரு டெலிகிராம்ல. டெஸ்ட் வச்சத ரிசல்ட் பார்த்தது லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணாரு. லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணிட்டு இப்போ வந்து அவர் வந்திருக்கிறது எதுக்காகனா ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன். இந்த ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன்ல ஒரு பாயிண்டா வந்து அலசி ஆராய்ச்சி சொல்றதுக்காக வந்திருக்காரு. சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? Thermal efficiency of two-stroke cycle is less than four-stroke cycle. தெர்மல் எஃபிஷியன்சி அப்படின்னு எடுத்துட்டா தெர்மல் எஃபிஷியன்சி வந்து 4 ஸ்ட்ரோக் தான் அதிகமாக இருக்கும், 2 ஸ்ட்ரோக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Williams line for steam engine in straight line relation between steam consumption per hour and indicated power. வில்லியன்ஸ் லைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். அது எந்த ரிலேஷன் சொன்னா ஸ்டீம் கன்சப்ஷன் பெர் ஹவர் இருக்கும், இண்டிகேட்டட் பவர் இருக்கும், உள்ள ரிலேஷன் தான் சொல்லுது. Compounding of turbine reducing speed of rotor. காம்பவுண்டிங் ஏன் பண்றாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ரோட்டரை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் காம்பவுண்டிங் பண்றாங்க. Single acting steam engine produces half power of double acting steam engine. டபுள் ஆக்டிங் ஸ்டீம் இன்ஜினை விட சிங்கிள் ஆக்டிங் ஸ்டீம் இன்ஜின் வந்து ஆஃப் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவான்னு சொல்றாங்க. Thermal efficiency of petrol engine is 30%. பெட்ரோல் அப்படின்னா தெர்மல் எஃபிஷியன்சி எவ்வளவு அப்படின்னா 30% தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. Stage efficiency is equal to blade efficiency and nozzle efficiency. ஸ்டேஜ் எஃபிஷியன்சினா அது ப்ராடக்ட் ஆஃப் பிளேட் எஃபிஷியன்சி, நாசல் எஃபிஷியன்சி, எஸ்பிஎன் நம்ம ஆல்ரெடி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோம். In receiver type common steam engine, the higher pressure and lower pressure cylinder have separate piston rod. ஸோ ரெண்டுத்துக்குமே ஹையர் ப்ரெஷர் லோயர் ப்ரெஷர் சிலிண்டர் ரெண்டுத்துக்குமே வந்து செப்பரேட் பிஸ்டன் ராட் இருக்கும். ஏன்னா ரிசீவர் டைப் காம்பவுண்ட் ஸ்டீம் இன்ஜின்ல அது அதோட சிறப்பு அம்சம் தெரிஞ்சுக்கலாம். Velocity of fluid through the chimney under static draft H is 4.43 root of h. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் கேஸ் த்ரூ த ஃப்ளூ கேஸ் த்ரூ சிம்னி, அந்த சிம்னி வழியாக வர ஃப்ளூ கேஸ் வந்து அந்த ஸ்டாட்டிக் டிராஃப்ட்னால வந்துச்சுன்னா என்ன எவ்வளோன்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி ஈக்குவல் டு 4.43 டைம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் h dash. Device which increases temperature without rising its pressure is superheater. ப்ரெஷரை அப்படியே வச்சுக்கிட்டு ப்ரெஷரை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கிட்டு டெம்பரேச்சர் மட்டும் ரைஸ் பண்ணுற டிவைஸ் தான் சூப்பர் ஹீட்டர். Amount of water evaporated at and from 100 degrees Celsius into dry and saturated steam is equivalent evaporation. ஸோ ஈக்குவலண்ட் எவாபரேஷன்னா இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவாபரேட்டட் சொல்கிறாங்க. அட் அண்ட் ஃப்ரம் 100 டிகிரி செல்சியஸில் ட்ரை சேச்சுரேட் ஸ்டீமாக இது பண்ணுறது தான் வந்து இது பண்ணுறது தேவைப்படுற அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவாபரேட் தான் வந்து ஈக்குவலண்ட் எவாபரேட் சொல்கிறோம். ஸோ நீ 10 கான்செப்ட் பக்காவாக கற்றுக்கிட்ட. ஜஸ்ட் தேங்க்யூ சார்.